ஓம் நம சிவாய. ஓம் சிவாய விஷ்ணு ரூபாய விஷ்ணுவே சிவரூபிணே நமஸ்தே சிவ விஷ்ணு ரூபாய நமஸ்தே சர்வரூபிணே. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் சிம்மம் எஸ் திருக்குமரன். ஒவ்வொரு வீடியோக்களும் ஜாதகத்தை பற்றின விஷயங்களை மிக எளிய முறையில் மக்கள்கிட்ட கொண்டு செல்லணுங்கிறது தான் நோக்கம். அப்படி ஒவ்வொரு வீடியோக்களும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்களுக்கும் இதை பார்க்கக்கூடிய வியூவர்ஸ்களுக்கும் பயனுள்ள தகவல்களாக இருக்கணும் அப்படிங்கிறத நினைச்சுதான் நாம ஒவ்வொரு வீடியோவையும் நாம போட்டுட்டு இருக்கிறோம். அதுல ஒரு விஷயம் மேலும் ஒரு சப்ஸ்கிரைபர்களுக்கேனும் அல்லது ஒரு வியூவர்ஸ்களுக்காவது பயனுள்ள தகவல்களாக அது இருக்குமேயானால் இந்த வீடியோ நம்ம போட்டதற்கான பயன்களை நாம பெற்று விடுவோம். ஆகையால சொல்லக்கூடிய விஷயங்கள், அதில் இருக்கக்கூடிய பரிகாரங்கள், சொல்லக்கூடிய அந்த வீடியோவில் காணொலியில சொல்லக்கூடிய பரிகாரங்களை ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அது பயன்பெறுமையானால் நமக்கு இந்த வீடியோ போடுவதனால் பயன் உண்டு. அப்படி இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப ஒரு ஜாதகருக்கு ரொம்ப பயனுள்ள விஷயங்களை இந்த நட்சத்திரங்கள் குறிப்பிடும். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னாக்க எண்ணம் சொல் செயல் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் நிறைய வீடியோக்களை நான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறேன். அப்படி இந்த எண்ணம் சொல் செயல் அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்தனோட பாவகம் இதை எப்படி சம்பந்தப்படுத்துது, ஒவ்வொன்றுக்கும் எப்படி சம்பந்தம் உண்டு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோமே. ஆனால் பாவகம், கிரகம், நட்சத்திரம், எண்ணம் சொல் செயல் அந்த மூன்றும் இந்த மூன்றுடைய சம்பந்தப்படுது. பாவத்தோடு சம்பந்தப்படுகிறது, கிரகத்தோடு சம்பந்தப்படுகிறது, நட்சத்திரங்களோடு சம்பந்தப்படுகிறது. அப்போ நாம் நினைக்கக்கூடிய எண்ணங்கள் சொல்லாகி அது செயலாகுது. அதை எப்படி செயல்படுத்துகிறது, இந்த கிரகம், நட்சத்திரம், பாவகம் எப்படி செயல்படுத்துகிறது அப்படிங்கிற பற்றின விஷயங்கள் எல்லாத்தையும் நாம விளக்கமாக இன்றைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அப்படி நம்ம பார்க்கின்ற விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, இப்போ பாவகத்தை பொறுத்தளவுல ஒரு பாவகம் அப்படின்னா அது குணாதிசயங்கள், அது எண்ணம். அந்த அந்த பாவகம்ங்கிறது பார்த்தீங்கன்னாக்க நம்ம இப்போ மேசம், ரிஷபம், மிதுனம் அப்படின்றது கூடிய ஒவ்வொரு ராசியும் தான் பாவகம் நம்ம சொல்றோம். மேஷ பாவகம், ரிஷப பாவகம், மிதுன பாவகம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ இந்த எண்ணத்தின் தாக்கத்தை அங்க கொடுக்கும். அந்த பாவகங்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அங்கே குணத்தின் அடிப்படையில் அந்த பாவகங்கள் இருக்கு. அப்போ அங்க பாத்தீங்க இருக்கக்கூடிய திறம் சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரங்கள் அங்கே இருக்கு. அந்த நட்சத்திரங்கள் என்னென்ன விஷயங்களை சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னாக்க, அந்த நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கு. அந்த நட்சத்திரத்தினுடைய அதிதேவதைகள் இருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா விருட்சம் இருக்கு, மிருகம் இருக்கு, பட்சி இருக்கு, பூ, பழம், அது போக அதோடைய சாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு. இப்போ மேசராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் 3 நட்சத்திரங்கள் இருக்கு. அந்த நட்சத்திரங்கள்ல அஸ்வினி, பரணி, கார்த்திகை நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்கள் இருக்கு. அந்த 3 நட்சத்திரங்கள்லையும் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னாக்க அதிதேவதையாக சொல்லப்படக்கூடிய சரஸ்வதி தேவி இருக்காங்க. அதாவது அதிபதினு சொல்லக்கூடியது கேது, அந்த ஞானத்தை அருளக்கூடியது. அதன் அதிபதி பார்த்தீங்கன்னாக்க நம்ம சரஸ்வதி தேவி. அஸ்வினி நட்சத்திரத்துடைய அதிபதி சரஸ்வதி தேவி. அதனுடைய விருட்சம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்க எட்டி மரம். அதுபோல அதனுடைய மிருகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்க ஆண் குதிரை. அதனுடைய பட்சி அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னாக்க ராஜாளி என்பது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ராஜா தான் அந்த ராஜாளி உள்ளது. அதுபோல பட்சி, அதுபோல பார்த்தீங்கன்னாக்க பூ சாமந்தி பூ. அதோடைய சாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உலகத்தில் உள்ள அனைத்து ஊர்களுமே அஸ்வினி நட்சத்திரமாக சொல்லப்படுகிறது. அப்போ ஒரு நட்சத்திரத்திற்கு பார்த்தீங்கன்னாக்க இவ்வளவு விஷயங்கள், இன்னும் நிறைய விஷயங்கள் அந்த நட்சத்திர தன்மைக்கு இருக்கு. ஒரு நட்சத்திர தன்மைக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு.
அப்படி ஒவ்வொரு விஷயங்களும் இப்ப நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப சிறிதளவான விஷயம். இந்த நட்சத்திரத்தை பொறுத்தளவுல நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது நட்சத்திரக்காரர்கள் உடைய கல்வி எந்த மாதிரியான கல்வி இருக்கும், அவங்க எப்படி படிப்பாங்க. இப்ப சரஸ்வதி பூஜையை நம்ம எடுத்துக்கிட்டோம் கொண்டு வந்தீங்கன்னா அந்த சரஸ்வதி பூஜை அன்னைக்கு நாம புத்தகங்களை வைத்து படிப்போம். டூல்ஸ்களை வச்சு நம்ம வணங்குவோம். பேனாக்களை வணங்குவோம், பேனாக்களை வைத்து வணங்குவோம், புத்தகங்களை வைத்து வணங்குவோம். அப்படி இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த அஸ்வினி நட்சத்திரத்திற்கு கோர்வையாக வரும். அப்போ இந்த அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு உண்டான அந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கிறார்கள் என்றால் அந்த விஷயங்கள் அனைத்துமே பாத்தீங்கன்னாக்க அப்படியே வரும். அப்போ அந்த அஸ்வினி நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னாக்கா அந்த கிரகங்கள் இப்போ பொதுவாக பாத்தீங்கன்னா 9 கிரகங்கள் இருக்கு. அந்த 9 கிரகங்கள்ல எந்த ஒரு கிரகம் அந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் அமர்கிறதோ அப்போ அந்த குணம் மேஷ பாவகத்தினுடைய குணமும் அங்கே அந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் அமரக்கூடிய கிரகத்தினுடைய தன்மையும் அந்த அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய தன்மையும் அங்கே மூன்றும் இணைந்து அங்கே சொல்லப்படும். அந்த பாவமும் இணைந்து அந்த விஷயங்களை அங்கே எடுத்து வைக்கும். அப்ப அதெல்லாம் நம்ம கணக்குல எடுத்துதான் அந்த அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவருக்கு நாம சொல்லவே. இப்போ பொதுவாக பாத்தீங்கன்னாக்க இப்ப அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னாக்கா சந்திரன் அங்க அமர்ந்திருக்காங்க. அப்போ சந்திரன் அங்க அமர்ந்திருந்தா அஸ்வினி நட்சத்திரத்துல அவங்க பிறந்திருப்பாங்க. அஸ்வினி நட்சத்திரத்துல 1, 2, 3, 4 பாதங்கள் இருக்கு. அந்த 4 பாதங்களும் என்ன சொல்லும், அந்த 4 பாதங்களுக்குடைய விருட்சம் என்ன அப்படிங்கறத நம்ம எடுக்கணும். அந்த 4 பாதங்களுக்கு உண்டான மிருகம் என்ன, பட்சி என்ன அப்படிங்கறது எல்லாத்தையும் நம்ம எடுக்கணும். அதனுடைய அதிபதியை நம்ம பார்க்கணும். அந்த அதிபதி எப்படி இருக்காங்கிறதையும் நம்ம பார்க்கணும். பார்த்து அந்த ஜாதகருக்கு அதை வைத்துத்தான் அவருக்கு என்னென்ன வாழ்க்கையில் அவருக்கு நடக்கும், எப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்மளால் சொல்ல முடியும். அப்போ இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இன்னும் நான் சொன்னது குறைவுதான், 100ல ஒரு 0.5% கூட சொல்லலை. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அவ்வளவு விஷயங்களும் ஜாதகத்தில் உண்டு. அதையெல்லாம் அதை எடுத்து அவருக்கு அந்த நேரத்துல என்ன தசா போயிட்டு இருக்குது, என்ன புத்தி போயிட்டு இருக்கு, என்ன அந்தரம் போயிட்டு இருக்குது, சூட்சமம் என்ன போயிட்டு இருக்குது, அதிசூட்சமம் என்ன போயிட்டு இருக்குது, இதையெல்லாம் எடுத்து அவருக்கு உண்டான கிரகத்தினுடைய பார்வை, கிரகத்தினுடைய தன்மை, அந்த கிரகம் பார்வை நீச்சமா உச்சமா என்ன சாரம்பத்திற்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே எடுத்துதான் அந்த ஜாதகருக்கு நம்ம சொல்ல முடியும். இப்போ ஒரு நட்சத்திரத்தை பொறுத்தளவு அந்த நட்சத்திரம் அமர்ந்திருக்கக்கூடிய இடம், அந்த நட்சத்திரத்தின் நட்சத்திரம் சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னாக்கா அந்த நட்சத்திரத்திலேயே பாத்தீங்கன்னா கேது 3 நட்சத்திரங்களில் 3 நட்சத்திரத்தினுடைய அதிபதியாக இருக்கும். கேது, அஸ்வினி, மகம், மூலம். அப்போ அதையும் நம்ம கணக்குல எடுக்கணும். அந்த மாதிரி அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்துதான் ஒரு ஜாதகருக்கு நாம் ஜாதகத்தை ஆராய்ந்து பார்த்து சொல்ல முடியும். இது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஜாதகத்தில் நிறைய இருக்கு. அப்ப அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம கணக்குல எடுத்துதான் ஒரு ஜாதகருக்கு நம்ம ஜாதகத்தை ஆராய்ந்து சொல்ல முடியும். இதை பத்தின ரிசர்ச் தான் நம்மளுடைய சங்கர நாராயணா ஆஸ்ட்ரோ ரிசர்ச் அண்ட் பக்தி வினோக் அப்படிங்கிற ஜோதிட ஆய்வகத்துல நாம ஆய்வு தினமும் ஒரு 4-5 ஜாதகங்களை நம்ம ஆய்வு செய்து அவர்களுக்கு அந்த பலன் எப்படி இருக்கு, இந்த தினத்துல இருக்கக்கூடிய கிரக ஓட்டங்கள் என்னங்கிறதெல்லாம் நம்ம பார்த்து ஆய்வு செய்து கொண்டு இருக்கின்றோம். உடைய ஜாதகங்களையும் நம்ம ஆய்வு செய்யணும். உடைய ஜாதகங்களையும் பார்க்க வேண்டும். உங்களுக்கு கால சூழ்நிலைகள் எப்படி இருக்கு, இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கான தொழில் முன்னேற்றம், உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் போன்ற விஷயங்களை எல்லாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டுமே. ஆனால் நீங்க உங்களுடைய ஜாதகங்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வீடியோல காணொலியில பாத்தீங்கன்னாக்க கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கு. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க உங்களுடைய ஜாதகங்களை அனுப்பி கேட்டு தெரிந்து கொள்ளலாம். குறைந்த கட்டணமே வசூலிக்கப்படுகிறது. நீங்க உங்களுடைய ஜாதகங்களை பார்க்க விரும்புறீங்கனாக்க அனுப்பிச்சு நீங்க கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இதை பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்களுக்கும் வியூவர்ஸ் அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய ஆதரவுகள் எந்தெந்தைக்கு எங்களுக்கு வேண்டும். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குமே ஆனால் ஒவ்வொரு விஷயங்களிலும் ஒவ்வொரு வீடியோக்களிலும் ஏதேனும் ஒரு விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அதுபோல
இந்த வீடியோவிலையும் அது மாதிரி ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த அஸ்வினி நட்சத்திரம் பொறுத்தளவுல பார்த்தீங்கன்னாக்க, இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொண்டோமே ஆனால் அஸ்வினி தேவர்கள் இருக்காங்க. இந்த எட்டி மரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு, ஆஜாடி பறவைகள் இருக்கு. அதுபோல அந்த விருட்சத்தை நாம வைத்துக் கொள்ளலாம். அதனுடைய அந்த இலைகளை நாம வைத்துக் கொள்ளலாம். பறவை, ராஜாடி பறவை போன்ற படம் வைத்துக் கொள்ளலாம். இந்த மாதிரி எல்லாம் நம்ம வச்சுக்கிட்டோம்னாக்க நமக்கு ப்ளஸ் பாயிண்டா அமையும். அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்னாக்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் அது போன்ற விஷயங்கள் எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள முடியும். வாழ்க வளத்துடன். நான் உங்கள் ஜோதிடர் சிம்மம் எஸ். திருக்குமரன்.